السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய உன்னதமான ஒரு சபையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லாம் தேர்வு செய்து அமர வைத்திருக்கிறான். எத்தனையோ நபர்கள் இருந்த பொழுதிலும் அல்லாஹு தஆலா நம்மை தேர்வு செய்து எப்படி அல்லாஹு தஆலா இந்த சபையில் அமர வைத்தானோ, ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து அழகு பார்த்தல் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 70வது வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டது. இதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனு இஸ்ராயீல் என்ற ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு கொலையும், அந்த கொலையாளியை தேடிய வண்ணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே உதவி தேடுவதையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு, அல்லாஹ் தஆலா நீங்கள் ஒரு மாட்டை அருங்கள், நான் உங்களுக்கு கொலையாளியை சொல்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடக்கூடிய அந்த செய்தியையும், அவர்கள் ஏற்கனவே மாடுகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற காரணத்தினால் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கேள்விக்கு மேலாக கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்த செய்திகளையும் நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். அந்த அடிப்படையிலே இந்த வசனத்திலேயும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். பொதுவாக ஷரியத்தினுடைய சட்டங்கள் உலகத்தினுடைய காரணத்தை காட்டி அது விடப்படுமேயானால், அது தயக்கம் கொள்ளப்படுமேயானால், அல்லாஹு தஆலாவினுடைய இயல்பு அந்த உலகத்தினுடைய காரியத்தை வைத்து அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான் அப்படின்னு என்கின்ற செய்தியை சென்ற வசனத்தின் ஊடாக நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். இந்த அமர்விலே அவர்கள் கேட்கிறார்கள்: காலு உது லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி. அதாவது முந்தைய வசனத்திலே மாட்டை அறுக்கும்படி அல்லாஹு தஆலா சொன்னவுடன் அவர்கள் அறுத்திருந்தால் அங்கே வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர்கள் அதை அறுக்காமல் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார்கள். அது என்ன வயசு என்று கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது ரொம்ப சின்ன மாடும் அல்ல, பெரிய மாடும் அல்ல, முற்றிய வயதான மாடும் அல்ல, ஒரு குட்டி மட்டும் போட்டு இருக்கக்கூடிய நடுத்தர பருவத்தை கொண்டு இருக்கக்கூடிய வயதை கொண்டு இருக்கக்கூடிய மாடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அவங்க அதை கேட்டுட்டாச்சும் அவங்க செஞ்சுருந்தா ஓகே. அப்படின்னு செய்யாமல் அவர்கள் என்ன செய்தார் என்றால், சரி, ஒரு குட்டி மட்டும் போட்ட மாடு, அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய மாடு நிறையா இருக்குது, இந்த மாட்டில் எந்த கலர், வெள்ளை கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, சாம்பல் கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது,
காவி கலர் இருக்குது, எத்தனையோ மாடுகள் இருக்குது, இதில் எந்த மாடு நீங்கள் சொல்கிறீங்க என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டான். கேட்க கேட்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கடிக்கான சூழ்நிலை கொடுக்குறான். அப்போ அல்லாஹு தாலா சொன்னான், சஃப்ரா தசுருன் நாதிரீன், பார்த்தோனையே கவர்ந்து இழுக்கும்படியாக இருக்கக்கூடிய மஞ்சள் என்று இருக்கக்கூடிய மாடு என்பதாக அல்லாஹு தாலா பதில் சொன்னான் என்கின்ற செய்தியை பார்த்தோம். இப்போ இவர்களுக்கு உடனடியாக அதை செஞ்சிருக்கலாம். இவங்க திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்டதை அல்லாஹ் தானே இங்கே சொல்கிறான். என்னென்னா, காடு தொண்டனா ரொப்பக்க யுபை இல்லைனா மாகிய, அந்த மாடு என்ன தரத்தை கொண்டது என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, வயசு ஓகே, இதுவும் நீங்கள் சொல்லிட்டு, நிறமும் நீங்கள் வந்து மஞ்சள் நிறம் சொல்லிட்டீங்க, ஓகே, என்ன தரம்? அதாவது அது வந்து விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மாடா, அல்லது ஏர் உழுவதற்காக பயன்படுத்துகிறாங்களே அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய மாடா, ரோட்டில் சுற்றி திரியக்கூடிய மாடா, அல்லது வண்டி மாடா, வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடா, அல்லது செல்ல பிராணியாக வளர்ப்பதை போன்று வீட்டிலே நல்லா சாப்பிட்டு ஒரு குழந்தை மாதிரி வளரக்கூடிய மாடா, எந்த படித்திரத்தை கொண்ட மாடு என்று கேட்கிறார்கள். கேட்பதோடு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா இன்ஷா அல்லாஹுல் முஹ்ததூன், இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சிடுறோம், அந்த மாட்டை அறுத்துடுறோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இவர்களுடைய இந்த விஷயத்தை இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறார். அடுத்த வசனத்திலே அவர்கள் அந்த மாட்டை பெற்றுக்கொண்டு அறுத்த விதத்தையும், எந்த மாட்டை அவர்கள் அறுத்தார்கள், அந்த மாடு யாருக்குரியதாக இருந்தது என்கின்ற செய்தியை எல்லாம் அடுத்த அமர்விலே பார்ப்பதற்கு இருக்கிறோம். இப்போ இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு என்னென்ன செய்திகளை எல்லாம் நினைவூட்டுகிறான் என்பதை குறித்து பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவதாக காலு துஅலனா ரப்பக யுபையின் லனா மாஹி என்பது ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி இந்த வார்த்தை காலு துஅலனா ரப்பக யுபையின் லனா மாஹி என்கின்ற இந்த வார்த்தை அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைவான கில்லத்துல் ஈமானை சுட்டி காண்பிக்கும்படியாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹு தான் நம்முடைய ரப்புகிடத்தில் சொல்லுங்கள், ரப்பு வந்து நமக்காக என்ன செய்யட்டும், ஒரு நல்ல வழியை சொல்லட்டும் என்பதாக அவர்கள் கேட்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உதுலனா ரப்பக்க, மூசாவே உன்னுடைய ரப்புக்கிட்ட கேளு, அவன் வந்து விளக்கட்டும், நாங்கள் வந்து அறுக்கிறோம். அதாவது ஒரு டிஸ்டன்ஸை பேணுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் பனி இஸ்ரவேலர்கள் எவ்வளவு நியாமத்துகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள சமுதாயத்திலேயே அதிகமான நேரடியான உதவிகளை பெற்ற சமூகம் அப்படின்னு சொன்னால் இந்த பனி இஸ்ரவேலர்கள். அப்படி இருந்தால் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். ஆனால் நன்றி செலுத்தாமல் இவர்கள் என்ன செய்தார்கள், உதுலனா ரப்பக்க யுபையில்லனா, உன்னுடைய ரப்புகிட்ட, மூசாவே உன் ரப்புகிட்ட கேளு, அவன் எங்களுக்கு விலக்கி தரட்டும், நாங்கள் அமல் செய்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இருந்த அந்த தூரத்தை, அவர்கள் பேணிய கடைபிடித்த அந்த தூரத்தை அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காண்பிக்கிறான். எந்த அளவுக்கு ஈமானில் குறைந்தவர்களாக, முஹப்பத்தில் குறைந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்றதையும் சுட்டி காண்பிக்கிறாங்க. ரெண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே அவர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்க குறைவாக, கண்ணிய குறைவாக செயல்பட்டார்கள். தன்னுடைய நபி அல்லாஹை பார்த்துவிட்டு தனக்காக மார்க்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நபி, இவர்களிடத்தில் நாம் எந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை பேணாமல் கண்ணிய குறைவாக இருந்ததையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஏன்னா மூசாவை பார்த்து ஒருமையினை அழைத்து நீங்கள் இது மாதிரி செய்க என்பதாக சொல்லக்கூடிய அந்த காட்சி. இப்போ இதன் மூலமாகவே தெரிகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் ஒரு பகடக்காயாக தான் யூஸ் பண்ணுகிறார்களே தவிர, பயன்படுத்துகிறார்களே தவிர, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கொலையாளி யார் என்பதாக சொல்லுங்கள், நாங்கள் கேட்டு அது மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் என்பதாக உண்மையிலே வந்து சொல்லலை. அதுதான் குர்ஆன் அந்த வசனத்தினுடைய அமைப்பு நமக்கு காண்பிக்கிறது. மாறாக அவங்க எந்த எண்ணத்தில் வந்து கேட்குறாங்க, இப்போ கொலையாளி யார் என்பதை மூசா சொல்லிட்டாரு, சொல்லலை அப்படின்னு சொன்னால் இதையே பிரச்சனையாக்கிடலாம். என்ன நீங்கள் பெரிய நபின்றீங்க, அல்லாஹ்வை பார்க்குறேன்றீங்க, அல்லாஹ்வுடைய சொல்ல நேரடியாக கேட்குறீங்க, பேசுகிறேன்றீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனையாக்கி இந்த கொலையுடைய மேற்றை அதை வந்து அப்படியே மறைச்சிடலாம் என்பதற்காக தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை சிறப்பான முறையிலே கையாளக்கூடியவனாக இருக்கிறார். இப்போ
அதுதான் இந்த வசனம் ஆரம்பத்தினுடைய வசனங்கள் சுட்டி காமிக்கப்படுது. அந்த 3 இடத்துல வந்ததுக்கும் இதனுடைய அர்த்தம் காலுதுலனா ரொம்பக்க இபையலனா மாயி. இப்போ இந்த இடத்துல படித்தரத்தை கேட்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏன் நாங்கள் இது மாதிரி கேள்வி கேட்கிறோம்னா, இன்னல் பக்கர தஷாபஹா அலைனா, நிச்சயமாக மாடுகள் இருக்கிறது. இந்த பக்கர் என்கின்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் பக்கரத்துன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, குண்டுத்தா வந்திருக்கும். இந்த வசனத்தில் மட்டும் பக்கர் என்பதாக வரும், குண்டுத்தா இல்லாமல். குண்டுத்தா வந்தால் என்ன அர்த்தம், குண்டுத்தா வராமல் பக்கர் மட்டும் வந்தால் என்ன அர்த்தம்னா, பக்கர் என்றால் பன்மை, குண்டுத்தா வந்துருச்சுன்னா அது ஒருமையாக இருக்கும். இன்னல் பக்கர, நிச்சயமாக மாடுகள் தஷாபஹ அலைனா, எங்களுக்கு வெளிரங்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. தஷாபஹ என்று சொன்னால் வெளி தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவைகளுக்கு நம்ம தஷாபஹ என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த சொர்க்கவாசிகளுக்கு உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுது கூட சொர்க்கத்தினுடைய அந்த பழத்தை எடுத்து கொடுக்கப்படும், சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னாடி திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஆப்பிளை கொடுக்கப்படும், அந்த பழத்தை கொடுக்கப்படும். அவங்க கேட்பாங்க, நாங்கள் இதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது இல்லை, நீங்கள் சாப்பிட்டதில்லை, இது நீங்கள் வேறு மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். பௌத்து பிஹி முத்தஷாபிஹா, அதாவது பார்க்கிறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்குமே தவிர வேறு மாதிரி இருக்கும். இங்கே எதை சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரே மரத்தில் ஒரே கொப்பில் இருக்கக்கூடிய 4-5 கொப்பு, ஒரு கொப்பில் 4-5 ஆப்பிள் இருக்கும்ல, இந்த 4-5 ஆப்பிளில் ஒவ்வொரு ஆப்பிளும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்பதாக சொல்கிறார் முஃபஸ்ஸிர். அதில் இன்னொரு செய்தி என்னென்னா, ஒரு ஆப்பிளை நாம் எடுத்து, ஒரு பழத்தை நாம் எடுத்து ஒரு சொர்க்கவாசி சாப்பிட்டார் என்று சொன்னால், அதை சாப்பிட்டுட்டு அடுத்த கடிக்கும் போது ஏற்கனவே சாப்பிட்ட அந்த சுவையை விட அதிகமான சுவையை அல்லாஹ் தஆலா அந்த இதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இங்கே முத்தஷாபி என்று சொன்னால் தோற்றத்திலே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவை, அந்தரங்கத்திலே வேறு விதமாக இருக்கக்கூடியவை, இவைகளுக்கு முத்தஷாபி என்று நாம் சொல்லுவோம். குர்ஆனில் கூட ஒரே வசனம் நிறைய இடத்துல வரதை நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3 வசனங்கள் இந்த இடத்துல வரும். இந்த வசனங்கள் எல்லாம் முத்தஷாபிஹத்தான ஆயத் என்பதாக நம்ம சொல்லுவோம். முத்தஷாபிஹத்தான ஆயத் என்று சொன்னால் வெளிரங்கத்திலே அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும், அது ஒரே மாதிரியாக இருந்தாலும், ஆனால் அந்தரங்கத்தில் இப்போ சூரத்துல் யாசீனில் வரக்கூடிய ஒரே வசனம் எங்கே சூரத்து சஜ்தாவிலேயும் வருகிறது, சூரத்துல் முல்கிலேயும் வருகிறது என்று சொன்னால், பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியாக அந்த ஆயத்து வசனம் இருந்தாலும் அது அந்தந்த சூறாவிலே சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்பது வேறாக இருக்கும். அந்தரங்கத்திலே வேறாக இருக்கும், வெளிரங்கத்திலே பார்க்கிற பொழுது ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள், தஷாபஹா அலைனா, மாடுகள் எங்களை வெளிரங்கத்திலே குழப்பம் அடைய செய்து விட்டது என்பதாக கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த வயசில், நீங்கள் சொன்ன அதே கலரில் நிறைய மாடு இருக்குது, அப்போ நாங்கள் எந்த மாடை நாங்கள் செய்கிறது என்பதாக கேட்கிறார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, மாடுகளுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பார்ப்பதற்கு எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டதாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால தான் இவங்க எங்களுக்கு மாடு குழப்புது என்பதாக சொன்னாங்க. மாடு எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக சொன்னதுக்கான காரணம் 2. முதல் காரணம், அது மாதிரியான மாடு நிறையா இருந்துச்சு அப்படின்ற காரணத்தினால அவங்க அப்படி சொன்னாங்க என்பதாக சில முஃபஸ்ஸிரீன் சொல்கிறாங்க. இன்னொரு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, மாட்டினுடைய இயற்கையாகவே எல்லா மாட்டினுடைய முகத்தோற்றத்தையும் பார்த்தாக்க ஒரே மாதிரியாக இருக்கும், அந்த அடிப்படையில் அவங்க அது மாதிரி சொன்னாங்க என்பதாக சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸை உதாரணமாக காட்டுகிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ரகசியமான செய்திகளை சொல்லி வைத்திருந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி சொல்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நல்ல செய்தியாக கேட்பாங்க. நல்ல சொர்க்கம் இப்படி இருக்கும் யார் சொல்லலாம், சொர்க்கத்தில் இது இருக்குமா அது இருக்குமா அப்படின்னு நல்ல செய்திகள்லாம் கேட்பாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்வேன். ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஆபத்தான செய்திகளை கேட்கக்கூடியவனாக இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு ஆபத்திலையும் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக கேட்கக்கூடியவனாக இருந்தேன். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், நாங்களெல்லாம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஐயாமுல் ஜாஹிலியாவிலே இருந்தோம்.
அதாவது ஒழுக்கம் இல்லாத காலகட்டத்திலே நாங்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தோம். பொருளாதார விஷயத்திலேயும் சரி, மோசடி செய்து கொண்டு, அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கொண்டு, திருடி கொண்டு, கொள்ளையடித்து கொண்டு, அதே மாதிரி நடைமுறை விஷயத்திலேயும் அந்நிய பெண்களுடைய விஷயமாக இருக்கட்டும், அல்லது தனி மனிதனுடைய குடிப்பழக்கம், அது போன்ற தனி மனிதனுடைய வாழ்க்கை விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் நாங்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக, ஒழுக்கக்கூடியவானவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தோம். நீங்கள் வந்ததற்கு பின்பு அல்லாஹ்வினுடைய கிருபையால் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை ஏற்படுத்தினான். இப்படி தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒழுக்கமான வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன என்னுடைய கேள்வினா, இதற்கு பின்னால் ஃபித்னாக்கள் திரும்பவும் வருமா, இது மாதிரியான ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், இதற்கு பின்பும் குழப்பமான காலகட்டம் வரும். எப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டம் என்று சொன்னால், ஃபித்னத்தன் கத்இல் லைலில் முظலம், இரவினுடைய பகுதிகள் எப்படி இருக்கிறதோ அது போன்று இருக்கும். எத்தபிஅ பஅதுஹா பஅதன், அது அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மகரிபுடைய இருட்டு ஒன்று இருக்கும், இஷாவுடைய இருட்டு இருக்கும். அப்படி போக போக அந்த இருட்டு என்னவாக இருக்கும், அது கூடிக்கொண்டே போகும். அது எப்படி தொடர்ச்சியாக வருகிறதோ அது போன்று ஃபித்னாவை ஒரு காலத்தில் ஃபித்னா ஸ்டார்ட் ஆகிரும். ஃபித்னா ஸ்டார்ட் ஆனதிலிருந்து அந்த குழப்பங்கள் அதிகமாக சென்று கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தோன்னா ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொலையிலிருந்து தான் அந்த குழப்பங்கள் என்பது ஸ்டார்ட் ஆகும். அந்த குழப்பங்கள் கடைசி வரையிலும் நீடித்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அது எப்படி அப்படின்னு சொன்னால், உஜூஹில் பக்கர், மாட்டினுடைய முகங்கள் எப்படி ஒன்றை ஒன்று பிரித்தறியாத விதத்தில் இருக்கிறதோ அதுபோன்று இந்த குழப்பத்தையும் மற்றொரு குழப்பத்தையும் பிரித்தறியாத முறையிலே அவைகள் ஒன்றோடு ஒன்று கலப்படம் உள்ளதாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த சஹாபி கூட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த நேரத்தில் என்ன அடையாளம் என்று கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எதையெல்லாம் நேர்வழி என்பதாக காண்பித்தேனோ அது அல்லாத விஷயங்களை நேர்வழி என்பதாக காண்பிக்கக்கூடிய சில மக்கள் உருவாவார்கள் என்பதாக சொல்கிறார். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைருல் குரூனி கர்னி, மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டி, மார்க்கத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியாக இருக்கக்கூடியவர்கள் கர்னி, என்னுடைய சமூகம், அதாவது சஹாபாக்களுடைய சமூகமாக இருக்கக்கூடியவர்கள். இதற்கு அடுத்ததாக சும்மல்லதீன யலூனஹும், இதற்கு அடுத்ததாக தாபீன்களுடைய காலம், அதாவது ஹதரத் நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலம். இதற்கு அடுத்ததாக சும்மல்லதீன யலூனஹும், இதற்கு அடுத்ததாக தபஅ தாபீன்களுடைய காலம். கிட்டத்தட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட காலத்தை முடிவு செய்கிறார். மார்க்கத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்ம யஃப்ஷுல் கதீப், இதற்கு அடுத்ததாக பொய்கள் நிரம்பிய காலங்கள் ஏற்பட ஆரம்பித்து விடும். இப்போ வரக்கூடிய மக்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால், எப்படி தன்னைத்தானே முன்வந்து நான் சொல்வது தான் சரி என்பதாக மக்களிடத்திலே பொய்யான செய்திகளை சொல்லுவார். யஅதூனகும் மினல் அஹாதீஸி மா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய நான் சொன்ன அந்த முன்னவர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இவர்களில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாத கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில விஷயத்தை புதுமையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸிற்கு இதுதான் விளக்கம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த விளக்கத்தை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் சொல்லியிருக்க மாட்டார்கள். தாபீன்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் சொல்லியிருக்க மாட்டார்கள். தபஅ தாபீன்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் சொல்லியிருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட இதில் வய்யாக்கும், உங்களை நான் அவர்களை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன், வய்யாக்கும், அவர்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் நம்மால் பார்க்க முடியும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், இது மாதிரியான காலகட்டம் நான் அடைந்து விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்கிறார்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அலைக்கும் பில் ஜமா, அதாவது அந்த நேரத்திலே பெரும்பான்மையான என்னுடைய சமூகம் எந்த நிலை எதில் என்ன செய்கிறார்களோ, உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்களோ அந்த இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்கணும். இந்த ஹதீஸில் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, க உஜூஹில் பக்கர், மாட்டினுடைய முகம் எப்படி ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரியாக இருக்கிறதோ அதுபோன்று குழப்பங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் இருந்து சொல்கிறாங்க. இதன் காரணத்தினால தான் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இன்னல் பக்கரா தஷாபஹ அலைனா, மாடுகள் எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதாக சொன்னார்கள் என்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதற்கடுத்ததாக எதேர்ச்சியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்திடுறாங்கன்னா, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிடுங்க, நாங்கள் மாட்டை அறுத்துடுறோம் என்பதாக இன்ஷா அல்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி விடுகிறார்கள். பயன்படுத்தி விட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மாட்டை அறுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் மா இஸ்தத்னு, அவர்கள் மட்டும் அவர்கள் இன்ஷா அல்லான்ற வார்த்தை அவர்கள் சொல்லி இருக்கவில்லை என்று சொன்னால், மா யஹ்ததவ் இலைஹா அபதா, அவர்கள் கடைசி வரையிலும் அந்த மாட்டை அறுத்திருக்கவே மாட்டார்கள், அறுப்பதற்கான வாய்ப்பே கிடைத்திருக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எதேர்ச்சியாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளுக்கு கூட மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரியும். இவங்க சொன்னது இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன் என்கின்ற அந்த வார்த்தை எதேர்ச்சியாக சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஜுல லயதகல்லமு பி கலிமத்தின், ஒரு மனிதர் ஒரே ஒரு வார்த்தையை பேசுகிறார், மின் ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, அந்த வார்த்தையை பேசினா அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமாகும், ரொம்ப திருப்தியாக ஆகும். ஆனால் மா எதுன்னா தபுலுகமா பலகத், ஆனால் அவர் அதனுடைய பவரை அவர் விளங்கவே இல்லை, எதேர்ச்சியாக சொல்கிறார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவருக்காக யக்துபு லஹு ரில்வானஹு இலா யௌமில் கியாமத், கியாமத்து நாள் வரையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய திருப்தியை அவர் மீது எழுதிவிடுகிறான் என்பதாக சொல்கிறார். இதே மனிதர் இன்னும் வேறொரு மனிதர், இன்ன ரஜுல லயதகல்லமு பி கலிமத்தின், ஒரு வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, கடுமையான வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் மொழிந்து விடுகிறார். மொழிந்து விட்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர் மீது யக்துபு லஹு ஸஹ்தஹு இலா யௌமில் கியாமத், கியாமத்து நாள் வரையிலும் அவரின் மீது கோபத்தை எழுதி விடுகிறான். மயதுன்னான் தபுலுகமா பலகத், அசல் அவர் இது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தையாயிற்றே என்பதாக அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை, நினைத்து கூட பார்க்கல. ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்கிறார், மொழிந்து விடுகிறார். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான முறையில் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா சிறிய சிறிய வார்த்தைகளுக்கு கூட கடுமையான வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய பெற்றோர்களை பார்க்கணும். ஒருத்தவர் தன்னுடைய பிள்ளையை கடுமையாக திட்டுற, நீ அப்படி போயிடுவாடா, நீ இப்படி போயிடுவாடா, நீ அவ்வளோ அப்படி ஆகிடுவாடா, இப்படி ஆகிடுவாடா அப்படின்னு சொல்கிறார். நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜி, நம்ம யாருக்காண்டி உழைக்கிறோம், யாருக்காண்டி கஷ்டப்படுறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காண்டி தானே கஷ்டப்படுறோம். இப்போ இந்த பிள்ளைகளை இது மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அதில் அர்த்தம் இருக்குது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது பழிச்சிருச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்கிறோம். சொன்னதுக்கு பின்னாடி அப்படிலாம் இல்லை ஹஸ்ரத், இவனுங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் தான் சரியாக வரும் அப்படின்ற, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஆகிற போகுது, பின்னாடி ஆகட்டும், அப்படி ஆகணும், நல்லா பட்டாதான் தெரியும் இவனுங்களுக்கெல்லாம் என்பதாக அவர் அந்த கோபத்தினுடைய இதில் சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருடைய இதில் பார்த்தோம்னா முதன்மையான தஃப்சீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தஃப்சீருல் குர்துபி, தஃப்சீரு தபரி, அதேமாரி தஃப்சீர் இப்னு கத்தீர், அதே மாதிரி தஃப்சீருல் கபீர், அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதிய தஃப்சீருல் கபீர். இந்த வரிசையில் தஃப்சீருல் கஷ்ஷாஃப் என்கின்ற ஒரு தஃப்சீரும் இருக்குது. தஃப்சீருல் கஷ்ஷாஃப் என்கின்ற இந்த தஃப்சீர் இருக்குது அறிவியல் ரீதியாக குர்ஆனுடைய வசனங்களை விளக்கக்கூடிய தஃப்சீர்.
ஒரு அற்புதமான தப்சீர். இந்த தப்சீரை நமக்கு எழுதியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க எழுதினாங்க. இந்த ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முன்னரையில், அந்த தப்சீருடைய முன்னுரையில் முகத்திமாவில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்னென்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னா, சிட்டுக்குருவியினுடைய காலில் ஒரு நூலை கட்டி பறக்க விடுறது. பறக்க விட்டு மேலே பறந்தோன்னே அதை வந்து இழுக்கிறது. இப்படி இழுத்து விளையாடக்கூடியது. நம்ம ஊரில் வந்து இந்த இது ஓனா, அது மாதிரி வந்து தட்டான், அது மாதிரி பறவைகளை வந்து பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி வந்து 2 பாறைகளுக்கு நடுவிலே போய் சிக்கிக்கொண்டது. சிக்கிக்கொண்டவுடன் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி சின்ன பிள்ளை, அவங்க முதல் தடவை இழுக்கிறார்கள், வரலை. 2வது தடவை இழுக்கிறாங்க, வரலை. 3வது தடவை கொஞ்சம் வேகமாக இழுக்கிறாங்க, அதனுடைய கால் அப்படி தனியாக வந்துருச்சு. அதனுடைய காலோடு தனியாக வந்துச்சு. வந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தன்னுடைய தாய்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இழுத்த இது மாதிரி வந்துருச்சுமா, கால் தனியாக வந்துருச்சு, எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, ஜமக்ஷரி, இது மாதிரி கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இது மாதிரி செஞ்சிட்டிய, இந்த நிலையை அல்லாஹ் உனக்கு கொடுத்தான்னா எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும் உனக்கு என்பதாக ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கேன். காலங்கள் போகிறது. ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிமாக மாறுகிறார், மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக மாறுகிறார். கஷாஃப் என்கின்ற அந்த தஃசீரையும் இந்த பெரு உலகத்திற்கு அவர் கொடுக்கிறார். கொடுத்ததற்கு பின்பு அவர்கள் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கிற பொழுது, வாகனத்திலே குதிரையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது, அந்த குதிரை ஒரு பாறையில் ஏறி கொண்டிருக்கும்போது கால் தடுமாறி அது வந்து சறுக்கி கீழே விழுகிறது. மேலே இருந்த ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கூரிய பாறாங்கல்லிலே போய் விழுகிறார்கள். அவர்களுடைய இடது கால் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அவருடைய இடது கால் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் வலி பொறுக்க முடியாமல் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. கண்ணீர் வருவதோடு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆதா துஆ உம்மி, இது என்னுடைய தாய் அன்று செய்த துவா அல்லவா என்பதாக சொன்னார். இது என்னுடைய தாய் அன்று செய்த துவா. அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஜமக்ஷரியே, இது மாதிரியான நிலை உனக்கு அல்லாஹ் கொடுக்கும்போது உனக்கு தெரியும் என்பதாக அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான் என்பதாக சொல்கிறார். உண்மையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டுமில்லை, பிள்ளைகள் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துருக்கோம். இப்போ வயநாட்டினுடைய அந்த காட்சிகளை பார்க்குறோம். அந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக வந்த காணொளி என்பதாக நம்ம பார்க்குறோம். ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு 10 பிள்ளைங்கிட்ட இருக்கிறான். அதில் ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் துவா செய்கிறான். என்ன துவா செய்கிறான் அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த வயநாட்டிற்கு அதிகமான மழையை கொடுப்பாயாக. எந்த அளவுக்கு மழைன்னா, தொடர்ச்சியான முறையில் வயநாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கூலும் என்ன செய்யணும், லீவ் விடணும், விடுமுறை கொடுக்கணும். அது மாதிரி லீவை கொடுப்பாயாக, அது மாதிரி நல்ல மழையை கொடு அப்படின்னு சொல்லி விளையாட்டாக திரும்ப அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் அமர்ந்து கொண்டு ஆமீன் என்று சொல்கிறார்கள். எல்லா பிள்ளைகளையும் ஆமீன் என்று சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, என்ன காரணமோ, ஆனால் இதையும் நாம் படிப்பினையாக எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ்லா இபாதுல்லாஹி ருக்கான் வ சிபியானுல்லாஹி ருல்லாவுன் வல் பஹாயிமு ருக்கான். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ் தஆலா என்னைக்கோ தண்டனையை உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்ய, அல்லாஹ்வையே சதா தினமும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சில நல்லடியார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். 1. 2வது, ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். 2. 3. அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றும் அறியாத வாய் பேசாத பிராணிகள் இருந்து கொண்டு இருக்கிறது, உயிர் ஜீவராசிகள். இவைகளுக்காக தான் அல்லாஹு தஆலா உங்கள் மீது தண்டனை இறக்காமல் இருக்கிறான். இவர்கள் மீது இறக்கப்பட்டு அல்லாஹு தஆலா தண்டனை இறக்காமல் வைக்கிறான். இப்போ அந்த பிள்ளைகளே வாயை திறந்து இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலாவிற்கு கொடுப்பது என்பது இலகுவானதாக ஆகிவிடுகிறது என்பதையும் நாம் இந்த இடத்துல கவனம் செலுத்த வேண்டும். எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். பிள்ளைகள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியையும் நாம் என்ன செய்யணும், கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கும். சரி, இப்போ எதேர்ச்சியாக தான் இவர்கள் இன்ஷா அல்லாஹ்ன்றத வார்த்தையை சொன்னார்கள். எதேர்ச்சியாக சொன்னதற்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இது மாதிரி பனி இஸ்ரவேலர்கள் மட்டுமில்லை,
இதே மாதிரி எதேர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ்வை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம். யஜூஜ் மாஜூஜ் அப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு பிராணியெல்லாம் கிடையாது, உயிரினம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சி வச்சுக்கலாம். அப்படிலாம் இல்லை, அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸின் மூலமாக வரலாற்று இதில் நம்ம பார்க்குறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையிலிருந்து வந்த ஒரு இனம் தான் அவர்கள். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, மொத்தமே ஒரு ஜான் முலத்தை கொண்டவர்கள், ஒரு ஜான் முலத்தை கொண்டவர்கள். இன்ன யஜூஜ வ மாஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த பூமியில் ரவுடீசத்தை செய்யக்கூடியவர்கள், மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்கள். மனித இனத்தை போன்று இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக, மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். அவங்க துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து சில மக்கள் முறையிட்டார்கள். இன்ன யஜூஜ வ மாஜூஜ், யஜூஜ் மாஜூஜ்ன்ற அந்த கூட்டம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எனவே எங்களுக்கு அவருக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள் என்பதாக சொன்னவுடன் ஹஜ்ரத் சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பெருஞ்சுவரை எழுப்பினார்கள் என்பதும், இன்னும் வரையிலும் அவர்கள் அந்த பெருஞ்சுவருக்கு பின்னதாக மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் நாம் ஹதீஸின் ஊடாக நம்ம தெளிவான முறையில் தெரிந்து கொள்கிறோம். அதாவது எவ்வளவு சேட்டிலைட் வந்துருச்சு, எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு என்றாலும் எப்படி இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அதுபோன்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது உலகத்தில். அதே இதை யஜூஜ் அதில் உள்ளது தான் யஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு. யஜூஜ் மாஜூஜ் அப்படின்ற அந்த கூட்டம் ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு டீம் மாதிரி இருப்பாங்க போல, ஒரு மஹல்லா மாதிரி இருப்பாங்க போல, அப்படி இல்லை. இவர்களுடைய எண்ணிக்கையும் நம்முடைய எண்ணிக்கையையும் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் 30% இருப்போம், அவங்க 70% இருப்பார். நாம் 30%, அவர்கள் 70% இருக்கக்கூடிய மக்கள். அதாவது ஹதீஸில் வருது, அவர்கள் ஒரு ஆற்றை கடந்து செல்வார்கள். நஹரு தை என்று நினைக்கிறேன், தரி என்று நினைக்கிறேன். அந்த ஆற்றை கடந்து செல்கிற பொழுது அந்த யஜூஜ் மாஜூஜில் இருக்கக்கூடிய முதன்மையான அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் வரிசையில் இருப்பாங்களே, அந்த முன்னாடி இருக்காங்களே, அவங்களாம் அந்த ஆற்றை குடிச்சிட்டு போவாங்களாம், தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க. பின்னாடி வரக்கூடிய அந்த ஆற்றை அந்த கூட்டத்தில் கடைசியாக வரக்கூடியவங்க பேசிக்கிட்டு வருவாங்களாம், ஒரு காலத்தில் இங்கே ஏதோ ஒரு ஆடு ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது என்பதாக பேசிக்கிட்டு வருவாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, இருக்கிற தண்ணியை எல்லாம் குடிச்சிட்டு போகிறவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் ஆறு இல்லை, பின்னாடி வரவன் சொல்கிறான் இங்கே ஏதோ ஒரு ஆறு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்பதாக பேசிக்கொள்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி தஜ்ஜாலினுடைய இருப்பிடமும் இந்த பூமியிலே தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை சஹாபி தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லீம் ஷரீஃப் சஹீஹ் முஸ்லீமில் வருகிறது, அந்த தஜ்ஜாலை போய் பார்த்து விட்டு அவன் எவ்வளோ பிரம்மாண்டமான இதில் காத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஹதீஸ்லாம் வரும். அந்த ஹதீஸில் அந்த பேசக்கூடிய மிருகமும் வரும், அதே மாதிரி அந்த தஜ்ஜாலினுடைய அந்த இருப்பிடமும் அதுவும் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டிருக்கு, யாருக்குமே கண்டுபிடிக்கும். அதேமாதிரி பெர்முடா டர்னு இருக்கு, இன்றைக்கி எத்தனை விமானங்கள் உள்ளே போயிருக்கிறது, 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் உள்ளக்க போயிருக்கு. உள்ளக்க போய் அந்த பெர்முடா டர்னில் இருக்கக்கூடிய அந்த கடலடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து பார்த்துட்டாங்க. ஒரு சல்லடை போட்டு தேடியாச்சு, ஒரு நெட்டு ஒரு போல்டு கூட கிடைக்கல. எத்தனை பேசஞ்சர்ஸ் உள்ளக்க போயிருக்கிறாங்க, ஒரு எலும்பு கூட கிடைக்கல. எந்த சேட்டிலைட்டும் எந்த ஒரு நெட்வொர்க்கும் அந்த இடத்துல போனாக்க வேலை செய்யாது. என்ன நடக்குது இன்றைக்கி வரையிலும் அது கேள்விக்குறியாக தான். அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை நாங்கள் ஏதாச்சும் சொல்கிறோன்ற முறையில் காரணங்களை ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர இதுவரையிலும் அதில் இருக்கக்கூடிய மர்மத்தை எடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. அது மாதிரி ஒரு சொல்லின்படி ஷத்தாது கட்டிய மாளிகை சொர்க்கம், அந்த சொர்க்கமும் இந்த உலகத்திலே மறைக்கப்பட்டு தான் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். இப்போ உலகத்தில் இது மாதிரியான விஷயத்தில் இந்த யஜூஜ் மாஜூஜ் என்ற இது இந்த எதுக்கான சொல்ல வரேன்னா, அந்த யஜூஜ் மாஜூஜ் தினமும் அந்த சுவரை கரித்து கொண்டே இருக்கிறார்கள், உடைத்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அந்த சுவரை உடைக்கக்கூடிய அந்த நெருக்கம் வருகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால், சாந்தனமாகிடுது.
பொழுது விடியக்கூடிய அந்த இது மறையக்கூடிய சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் ஏற்பட்டோன்னே சரி நாளைக்கு பார்ப்போம் என்பதாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சுவர் வந்து திரும்பவும் ஆரம்ப நிலைக்கு வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து இன்றைக்கி வரையிலும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான், வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. மெட்ரோ வேலை நடக்கிற மாதிரி அதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் முடிஞ்ச பாடு கிடையாது. கடைசியாக ஒரு நாள் வரும். எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் தஜ்ஜால் வெளிப்பட்டதற்கு பிறகு தஜ்ஜாலினுடைய சூழல் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து தஜ்ஜாலை வெட்டியதற்கு பிறகு இந்த யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வரக்கூடிய ஒரு காட்சிகள். இப்போ யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வரும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்க, அதுவரையிலும் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியையும் தெளிவான முறையில் ஹதீஸில் வந்து சொல்லிட்டாங்க. சரி, இப்போ வந்து அவங்க கடைசியாக வெளிவரக்கூடிய அந்த நாளில் என்ன நடக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த அமீரா இருக்கக்கூடிய சொல்வார், சரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து பார்ப்போம் என்பதாக சொல்கிறார். இதுவரையும் நாளைக்கு பார்ப்போம்னு சொன்னார். இன்றைக்கி இப்போ முதல் தடவையாக இன்ஷா அல்லான்ற வார்த்தையை எதேர்ச்சையாக சொல்லுவார். அந்த இன்ஷா அல்லான்ற வார்த்தையை சொன்னதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்த நாளும் அதே அவர்கள் தோண்டிய அளவிலே அப்படியே இருக்கும், மீதி இருக்கதை தோண்டிவிட்டு அவர்கள் வெளியிலே வந்து விடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கும்போது நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவர்னா யூதன் ரசூலுல்லாவை செக் பண்ணுறதுக்காண்டி 3 கேள்வி கேட்பான். அந்த 3 கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டால் நீங்கள் நபி, இல்லை என்றால் நீங்கள் நபி இல்லை என்பதாக சொல்லுவாங்க. அப்படி சொன்ன காரணத்தினால ரசூலுல்லா வந்து வேகமாக என்ன சொல்லிடுவாங்க, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லான்றதை சொல்ல மறந்துடுவாங்க. இப்படி சொல்ல மறந்துட்ட காரணத்தினால அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவதையே தடை செய்து விட்டான். 40 நாள் வரல. தன்னுடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய நுபுவத்து கேள்விக்குறியாக ஆக்கப்பட்ட ஒரு நாட்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நாள். ரசூலுல்லாவுக்கும் சங்கடம், மற்ற முஃமின்களுக்கும் சங்கடம். இதை யூதர்கள் இது தன்னுடைய சாதகமாக ஆக்கி கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. என்ன வார்த்தை பேச முடியல. பொதுவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கு ஒரு வாட்டி அடிக்கடி வந்துட்டு போகிற ஆள். ரசூலுல்லாவுடைய காலத்தில் 23 வருஷத்தில் எத்தனை தடவை வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 25 ஆலாஃப். அவர்கள் 25,000 தடவை இந்த பூமிக்கு வந்துவிட்டு போய் சென்றிருக்கிறார்கள் என்பதாக 25,000 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போயிருக்காங்க என்பதாக வருது. இப்படிப்பட்ட ஆள். அப்படி இருக்கும்போது இங்கே வசனம் வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றது அங்கே தடையாயிருச்சு. 40 நாள் கழித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் கதா. எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக நாளைக்கு நான் செய்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்ஷா அல்லான்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலே தவிர, இன்ஷா அல்லான்ற வார்த்தையை வந்து சொல்லும் பொழுது தான் அல்லாஹு தஆலாவுடைய உதவி இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக 40 நாள் அதை வந்து தாக்கு பிடிக்க வச்சாங்கன்னா, இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் என்பதை அதை ஒரு கேலியாக ஒரு அலட்சியமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயத்தை வந்து கேட்டோன்னா இன்ஷா அல்லாஹ் ஜி அப்படின்னு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்னா எந்த இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இன்ஷா அல்லாவே இப்போ 2 இன்ஷா அல்லாஹ் ஆயிடுச்சு. எந்த இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் ஜி இன்ஷா அல்லாஹ் எதை சாதாரணமாக அவருக்கு நாட்டமே இல்லாத விஷயத்திலையும் அவர் இன்ஷா அல்லாஹ் வலா தஜஅலுல்லாஹு உர்லத்தன் லிஐமான். அல்லாஹ்வை நீங்கள் பகடக்காயாக பயன்படுத்தாதீர்கள், விளையாட்டு பொருளாக ஆக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கடுமையான முறையில் கண்டிப்பு செய்திருக்கிறான் குர்ஆனில். அப்படி இருக்கும்போது இப்போ இன்ஷா அல்லாஹ் என்பது என்னது, மிக பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்றத விளங்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா அந்த இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே மிக ஆழமாக உறுதியாக நான் செய்வேன் என்கின்ற அந்த பொழுது தான். ஏன்னா
நாம் அல்லாஹ்வை முன்வைத்து ஒரு வாக்குறுதியை நாம் கொடுக்குறோம் அப்படின்றத நாம் விளங்கணும். ஒரு விஷயத்தை நாம் சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாம் அல்லாஹ்வை முன்வைத்து ஒரு விஷயத்தை செய்யணும். நிறைய பேர் சொல்கிறது சொல்லும் போதே அவனுடைய எண்ணம் வந்து போகக்கூடாதுன்னு, எனர்ஜி வரல, அல்லாஹ் நாடலை அதனால் வரல, நேற்று இன்ஷா அல்லாஹ் சொன்னேன், இன்றைக்கி அல்லாஹ் நாடலை அதனால் வரலை என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அது மாதிரி சொன்னானா. ஒருத்தன் குடிச்சிட்டு வந்துட்டான், எதுக்காண்டே குடிச்ச என்பதாக கேட்டான். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், அல்லாஹ் நாடிட்டான் அதனால் குடிச்சிட்டேன். உமர் ரலியல்லாஹு எடுத்தாங்க சாட்டை எடுத்து நல்லா அடின்னு அடித்து எத்தனை முறை அடிக்கணுமோ எல்லாம் தோலை உரிச்சு சொன்னாங்க, நான் ஒன்றும் அடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னன்னு தெரியல, அல்லாஹ் நாடிட்டான் அதனால் அடிச்சிட்டேன் என்பதாக சொன்னான். ஆக இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஷரியத்தினுடைய விஷயத்தை விளையாட்டு பொருளாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தை எதேர்ச்சியாக சொல்லப்படுகின்ற பொழுது கூட அல்லாஹ்வினுடைய உதவி அங்கு மிக வேகமாக வருகிறது என்று சொன்னால் நாம் அது விளையாட்டு பொருளாக நாம் பயன்படுத்தக்கூடாது. உறுதியான மனநிலையோடு நாம் என்ன செய்யணும், சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி உறுதியான மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இப்போ அவர்கள் அடுத்ததாக என்ன மாடு அவர்கள் அறுத்தார்கள், எந்த விதத்தில் அறுத்தார்கள் அப்படின்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கு பார்ப்பதற்கு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.